நிறம் ஒரு தடையல்ல. கேப்டன் விஜயகாந்த் சொல்லும் வெற்றி ரகசியம். ஒரு சின்ன கேள்வி. நீங்க ஒரு கனவுக்காக ஓடிட்டு இருக்கீங்க. ஆனா உன் நிறம் சரியில்லை, உன் தோற்றம் சரியில்லை, உன்னால் முடியாதுன்னு யாராவது உங்களை விமர்சனம் செஞ்சா என்ன செய்வீங்க? கண்டிப்பா மனசு உடையும் இல்லையா? ஆனா நம்ம தமிழ் சினிமாவை ஒரு கலக்கு கலக்கி நம்ம எல்லாரோட மனசையும் வென்றெடுத்த ஒரு கேப்டன் இருக்கிறார். அவர்தான் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நாம சொல்றது 1970களோட கடைசி காலம். மதுரையில இருந்து சென்னைக்கு ஒரு இளைஞன் வராரு. அவர் பேர் விஜயராஜ். கண்ணுல பெரிய கனவு, சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு. வந்த இடத்துல அவருக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? தொடர்ந்து நிராகரிப்புகள். சினிமா ஹீரோனா கலரா இருக்கணும், நீங்க கொஞ்சம் மாநிறமா இருக்கீங்க. கதாநாயகிகளுக்கு ஜோடியா நடிக்கிறதுக்கு உங்க தோற்றம் சரி வராது. மற்ற ஹீரோக்களோட ஒப்பிடும் போது இவர் சாதாரணமா இருக்காரு. இப்படி பல பேர் அவரை காயப்படுத்துற மாதிரி பேசினாங்க. ஆனா நம்ம கேப்டன் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் மனம் தளரவே இல்லை. அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுடுவாரு. என் நிறமோ என் தோற்றமோ என் திறமைக்கு தடையா இருக்காது, என் உழைப்பை மட்டும்தான் நான் நம்புவேன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டார். அவர் தன்னோட நடிப்பை கூர்மையாக்கினார். கிடைத்த சின்ன சின்ன வாய்ப்புகளையும் விடாம பயன்படுத்தினார். அந்த கடின உழைப்புக்கு ஒரு நாள் பலன் கிடைச்சது. 1981 சட்டம் ஒரு இருட்டறைங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பட்டி தொட்டி எல்லாம் சூப்பர் ஹிட். ஒரே நாள்ல விஜயராஜ்ங்கிற பேரு விஜயகாந்த்னு சினிமாவில் ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவர் பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை. ஒரே வருஷத்துல 18 படங்கள்னு புது ரெக்கார்டு செஞ்சாரு. ஒரே சமயத்துல 3 ஷிஃப்ட் வேலை பார்த்தாரு. அவ்வளவு உழைப்பு. அதுதாங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த். நண்பர்களே, கேப்டன் விஜயகாந்தோட கதை நமக்கு சொல்ற ஒரே விஷயம் இதுதான். உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு கவலைப்படாதீங்க. உங்களோட திறமை மேலையும் உங்க உழைப்பு மேலையும் மட்டும் நம்பிக்கை வைங்க. நிறம், தோற்றம் இதெல்லாம் வெறும் வெளி உலக விஷயங்கள் மட்டும்தான். ஒரு மனுஷனோட உண்மையான வெற்றிக்கு அடிப்படை அவனோட மன உறுதியும் முயற்சியும் தான். மறக்காம நம்ம கேப்டன் விஜயகாந்த் மாதிரி உங்க கனவுக்காக நீங்களும் உறுதியா ஓடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல மோட்டிவேஷனல் ஸ்டோரிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.